யோசிச்சு பாருங்க, உங்க நம்பிக்கை பெருசா இல்ல ஒரு நாட்டோட சட்டம் பெருசா? ரெண்டுக்கும் நடுவுல ஒரு போர் வந்தா எது ஜெயிக்கணும்? பல நூற்றாண்டுகளா தொடர்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு இந்தியாவோட உச்ச நீதிமன்றத்துல இதே கேள்வியோட வந்து நிக்குது. ஒரு பக்கம் கோடிக்கணக்கான மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை, இன்னொரு பக்கம் நம்ம எல்லாரையும் ஒன்னா இணைக்கிற நம்ம அரசியலமைப்பு சட்டம் தர்ற சம உரிமை. இதுல எதுக்கு பவர் ஜாஸ்தி? இந்த ஒரு கேள்விதான் இப்போ மொத்த தேசத்தையும் உலுக்கிட்டு இருக்கு. ஏப்ரல் 2026 இந்த தேதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய உச்ச நீதிமன்றத்துல நம்ம நாட்டோட எதிர்காலத்தையே மாத்தி எழுதக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விசாரணை நடக்கப் போகுது. இது ஏதோ ஒரு சாதாரண கேஸ் கிடையாது. நம்பிக்கை, உரிமைன்னு சொல்லி ஒரு தேசத்தையே ரெண்டா பிரிச்சிருக்கு இந்த வழக்கு. அதனால தான் இந்த சிக்கலான விஷயத்தை அலசி ஆராய உச்சநீதிமன்றத்தோட 9 சீனியர் நீதிபதிகள் கொண்ட ஒரு மெகா கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஒன்று கூடியிருக்கு. ஆனா இந்த 9 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வரைக்கும் இந்த விஷயம் ஏன் வரணும்? இந்த மொத்த கதைக்கும் தொடக்க புள்ளி எது? வாங்க கொஞ்சம் வருஷங்கள் பின்னாடி போலாம். தேசத்தையே உலுக்கி அந்த 2018 தீர்ப்புல இருந்து இந்த கதையை ஆரம்பிக்கலாம். இந்த வழக்கின் டைம்லைன் ரொம்பவே முக்கியம். பாருங்க, 1965ல கேரளா விதிகள் மூலமா சில வயது பெண்களுக்கு தடை வருது. பல வருஷங்கள் கழிச்சு 2018ல உச்ச நீதிமன்றம் இது அநீதி, இது அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லி அந்த தடையை உடைக்குது. ஆனா கதை அங்க முடியல. 2019ல தீர்ப்புக்கு ஸ்டே இல்ல. ஆனா இந்த சிக்கலான விஷயத்தை இன்னும் பெரிய பெஞ்சுக்கு மாத்துறாங்க. இப்போ 2026ல அந்த பிரம்மாண்டமான 9 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் விசாரணையை தொடங்குது. 2018ல வந்த அந்த தீர்ப்பே ஒருமனதா வந்த தீர்ப்பே இல்ல. கோர்ட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு. 4 நீதிபதிகள் மாதவிடாயே ஒரு காரணமா காட்டி பெண்களை ஒதுக்குறது நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானதுன்னு சொன்னாங்க. ஆனா ஒரே ஒரு நீதிபதி மட்டும் இதுல மாறுபட்டாங்க. மக்களோட ஆழமான மத நம்பிக்கைகள்ல நீதிமன்றம் தலையிடவே கூடாதுங்கிறது அவங்களோட வாதமா இருந்துச்சு. இந்த 4:1 பிளவு தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்குல எதிரொலிக்குது. சரி, நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு. ஆனா மக்கள் மன்றத்துல என்ன நடந்தது? தீர்ப்புக்கு பிறகுதான் உண்மையான போராட்டமே ஆரம்பமாச்சு. நம்பிக்கைக்கும் சட்டத்துக்கும் நடந்த அந்த போரோட அடுத்த கட்டத்தை இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த எதிர்ப்போட வீரியத்தை பாருங்க. 1 இல்ல, 2 இல்ல, 50க்கும் மேற்பட்ட சீராய்வு மனுக்கள். சாதாரண பக்தர்கள், பெரிய அமைப்புகள், தனிநபர்கள்னு பல தரப்புல இருந்தும் நீதிமன்றத்தை நோக்கி மனுக்கள் குவிஞ்சது. இது ஒரு சட்ட போராட்டம் மட்டும் இல்ல, ஒரு மக்கள் இயக்கமாவே மாறுச்சு. இந்த எல்லா மனுக்களோட மைய வாதமும் ஒண்ணுதான். மத்திய அரசே உச்சநீதிமன்றத்துல சொன்ன இந்த ஒரு வரியில அது அடங்கியிருக்கு. இது முழுக்க முழுக்க மதம் சம்பந்தப்பட்ட, நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுல கோர்ட்டோட தலையீடு தேவையே இல்ல. இதுதான் அவங்களோட ஆணித்தரமான வாதம். சரி, ஒரு கோயில் வழக்கு விசாரிக்க எதுக்காக 9 நீதிபதிகள் தேவை? ஏன்னா இப்ப நீதிமன்றம் கையில் எடுத்திருக்கிறது சபரிமலை கோயிலை பத்தி மட்டும் இல்ல, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட ஆன்மாவையே கேள்விக்குள்ளாக்குற சில மிக ஆழமான கேள்விகளை இந்த வழக்கு எழுப்பியிருக்கு. இந்த வழக்கின் இதயமே ஒரு முக்கியமான சட்ட கோட்பாடு தான். அதுக்கு பேரு எசென்ஷியல் ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் டாக்ட்ரின். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மதத்துல ஆயிரக்கணக்கான பழக்கங்கள் இருக்கலாம். ஆனா அதுல எது அந்த மதத்தோட ஆன்மா, எது இல்லாம அந்த மதமே முழுமையடையாதோ அதை மட்டும்தான் நீதிமன்றம் அத்தியாவசியமான நடைமுறைன்னு ஏத்துக்கும். அந்த மாதிரி நடைமுறைகளுக்கு மட்டும்தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனோட பாதுகாப்பு கிடைக்கும். இப்ப அந்த 9 நீதிபதிகள் முன்னாடி இருக்கிற கேள்விகள் சாதாரணமானதில்ல. ஒருத்தரோட மத சுதந்திரம் எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது? எது ஒரு மதத்தோட அத்தியாவசியமான நடைமுறைன்னு யாரு முடிவு செய்யறது? கடவுள் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீதிமன்றங்கள் எந்தளவுக்கு உள்ள வரலாம்? ஒரு மதத்துல இல்லாதவங்க அந்த மத பழக்கங்களை கோர்ட்ல வந்து கேள்வி கேட்கலாமா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் தான் நம்ம நாட்டோட மதசார்பின்மைக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்க போகுது. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தீர்ப்பு சபரிமலையோட முடிய போற ஒரு அத்தியாயம் இல்ல, இது ஒரு தொடர்கதை. ஏன்னா இந்த தீர்ப்போட அலைகள் நாடு முழுக்க இருக்கிற பல மதங்களோட நம்பிக்கைகளை தொடப்போகுது. அது எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா உச்சநீதிமன்றம் சபரிமலை வழக்க மட்டும் தனியா பார்க்கல. இதோட சேர்த்து முஸ்லிம் பெண்கள் மசூதிக்குள்ள நுழையிற உரிமை, வேற மதத்துல கல்யாணம் பண்ணிக்கிற பார்சி பெண்களோட வழிபாட்டு உரிமைன்னு பல முக்கியமான வழக்குகளையும் இணைச்சிருக்காங்க. அதாவது ஒரு தீர்ப்பு, ஆனா பல கேள்விகளுக்கு பதிலா அமையப் போகுது. அதனாலதான் இந்த வழக்கின் முக்கியத்துவம் பல மடங்கு அதிகரிக்குது. இப்ப நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். தீர்ப்பு என்னவா இருக்கும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி 2018ல ஆரம்பிச்ச அந்த நீண்ட சிக்கலான பயணத்தை ஒரே ஒரு தடவை வேகமா திரும்பி பார்த்துடலாம் வாங்க. உங்களுக்கு நினைவிருக்கா? ஸ்டெப் 1 2018ல ஒரு வரலாற்று தீர்ப்பு பெண்களுக்கு கதவை திறக்குது. ஸ்டெப் 2 நாடு முழுக்க எதிர்ப்பாலை 50க்கும் மேற்பட்ட மனுக்கள். ஸ்டெப் 3 இந்த பெரிய சிக்கலை தீர்க்க ஒரு பிரம்மாண்ட 9 நீதிபதி பெஞ்ச். ஸ்டெப் 4 நாம இப்ப காத்துட்டு இருக்கிறது, இந்த தீர்ப்பு இந்தியா முழுக்க மத சுதந்திரத்தோட அர்த்தத்தையே மாத்தி எழுத போகுது.
கடைசியா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையோட மையத்துல இருக்கிற இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். பல நூற்றாண்டுகள் பழமையான நம்பிக்கையையும் இந்த நவீன காலத்து தனிநபர் உரிமைகளையும் ஒரு தேசம் எப்படி பேலன்ஸ் செய்ய முடியும்? இது வெறும் சட்ட பிரச்சனை இல்ல, நம்ம ஒவ்வொருவரோட நம்பிக்கையும் உரிமையும் பற்றிய கேள்வி. இதற்கான விடைதான் அந்த 9 நீதிபதிகளோட கைகள்ல இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?